வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் ஆஃப்டர் 50. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட மாடி தோட்டத்தில் தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ பொல்லங்காய் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பொல்லங்காய் காய்ச்சிருக்கு. ஸோ அதுவுமே இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சுவலி நான் ஈவினிங் எடுத்துகிட்டு இருக்கேன். கிளைமேட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வெயில் இல்லை, ஆனால் நல்லா காற்று அடிச்சிட்ருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பூ வந்து நிறைய உங்களுக்கு வந்து பூத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரளி, இது வந்து செம்பருத்தி. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவப்பு நாட்டு வெரைட்டி இருக்கு இல்லையா, இந்த செம்பருத்தி இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்பருத்தியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து செம்பருத்தி பூத்துருக்கு. இந்த செம்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துட்டு இந்த இதழ் மட்டும் நம்ம போட்டு ஒரு டீயாக நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே போலயே வந்து இந்த ஒரு வெரைட்டி நான் உங்களுக்கு பறிச்சே காமிக்கிறேன். ஸோ இது கலருமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது காற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக ஆடிட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்து நிறையா பூத்துருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் செம்பருத்தி. ஸோ நிறையா மொட்டு இருக்குது. ஸோ பூவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரோஸுமே வந்து நிறையா இருக்குது. ஆனால் இங்கே ரோஸ் வந்து இங்கே பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குது. இது ரொம்ப ஜாக்கிரதை ஒன்று, இல்லாட்டினா வந்து ஃபுல்லாக கையிலலாம் இன்றைக்கி வந்து சமைக்கி காலம்பரை வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக உடம்பெல்லாம் ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டன் ரோசஸ். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து அவ்வளோ அழகாக பூத்துருக்கும். இப்போ உங்களுக்கு ஈவினிங்னால கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகிடுது. இது வந்து பட்டன் ரோசஸ். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காயில் வந்து குண்டு கத்திரி. இது வந்து குண்டு கத்திரி. அதே போல வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொத்து கத்திரி. கத்திரிக்காயிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் வரணும், பூ பூத்துருக்கு. இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது அதே போல் இதுவும் அப்படி தான். இதுவும் கொத்து கத்திரி தான். இது கொத்து கத்திரிலேயே வந்து ரவுண்டு, இது வந்து நீட்டம். இந்த இது வந்து நல்லா வயலட்டில் இருக்குது பாருங்கள். ஸோ 2 செடி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. இங்கேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே பொடலங்காய்க்கு போய்க்கலாம். ஸோ பொடலங்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5-6 பொடலங்காய் இருக்கு. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி இருக்குமா, இது 4 அடி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு நம்ம மாடி தோட்டத்திலே வந்து பாம்பு புடலை 4 அடி இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு காமிக்க மறந்து போச்சு. அந்த சன்ஷேடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொல்லங்காய் மேலே போயிருக்கு. அது அப்புறமா அதை வந்து எடுத்து விடணும். ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொல்லங்காய் அந்த இடத்துல மேலே இருக்குது. நான் அது ஆக்சுவலி இன்றைக்கி வரும்போது தான் பார்த்தேன் அதை. ஸோ அதையுமே நம்ம வந்து எடுத்து விடணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு பொல்லங்காய் இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 4 அடி. இதுவும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம வந்து பறித்து சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து மல்பெரி. ஸோ நம்ம மல்பெரிலாம் வந்து உங்களுக்கு மாடி தோட்டத்திலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மல்பெரி இது வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இது இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாக்கா எறும்பு வந்துடும். ஸோ இது வந்து ஜாக்கிரதையாக பறித்து சாப்பிட்ணும். தட்டிட்டேன், ஒன்றும் எறும்பு இல்லை, சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இது சொன்னேன் இல்லையா பொல்லங்காய், இந்த இடத்துல பாருங்கள். அடுத்தது இதுவும் அப்படி தான். கிட்டத்தட்ட இது ஒரு 5 அடிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்குது. அப்புறம் இது வந்து இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. ஸோ இந்த பொல்லங்காவும் பிஞ்சு விட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரி புடலை. இதுவும் பிஞ்சு விட்டுருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 அடிக்கு வரும்னு நினைக்கிறேன். அதே போலயே பச்சை புடலை. ஸோ இதுவும் இருக்குது. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி பறிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பொல்லங்காய் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. 4 இருக்குல்ல. ஸோ 4. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி நாட்டு வெரைட்டி. ஸோ தக்காளி இதெல்லாமே விட்டால் அணில் வந்து சாப்பிட்றது, இல்லாட்டினா என்ன ஆகும்னா வெடிச்சிடும் சம்டைம்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா வெடிச்சிடும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கே நம்ம வந்து பறிச்சிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகா. நம்ம வந்து பறிக்காமல் விட்டுட்டேன் நான். ஸோ அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் பழுத்துருக்கு, காயும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பறிச்சிடலாம். ஏன்னா அப்படியே விட்டோம் அப்படின்னா பழுத்துடும் இன்னும்.
அப்புறம் நம்ம காய் யூஸ் பண்ண முடியாது. பழத்தை வந்து நம்ம காய வச்சு பொடி பண்ணி நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பாவக்காய். இப்போதான் செடி வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம மாடி தோட்டத்தில் இந்த காய்கறிகள் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தக்காளியை வந்து பறிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து தக்காளி வந்து பறிச்சிடலாம். ஸோ காயுமே உங்களுக்கு வந்து நிறையா இருக்குது, பறிச்சிடலாம். நம்ம வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னாலே பழுத்துடும் உங்களுக்கு. தக்காளி வந்து பறிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து பச்சை மிளகா பறிச்சிடலாம். ஸோ பச்சை மிளகாவும் இருக்குது, அதுவுமே பறிச்சிடலாம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க பச்சை மிளகா, காய், பழம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க இவ்வளோ காய் வந்து நம்ம வந்து பறிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து பொல்லங்காய் பறிச்சிடலாம். ஸோ பொல்லங்காவும் இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். ஸோ ஒரு இது பறிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ இதையும் 2 பொல்லங்காய் பறிச்சாச்சு. அப்புறம் அந்த பேக் சைடு ஒன்று இருக்குது, நம்ம அதையுமே பறிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க வெயிட்டு தாங்காமல் கீழே வரைக்கும் இது வந்திருக்கு. ஸோ நம்ம இதையுமே பறிச்சிடலாம். ஸோ 3 புடலங்காய். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்குது. ஸோ நம்ம வந்து அதையுமே பறிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே விதை போட்டு உரங்கள்லாம் போட்டு ஆர்கானிக் முறையில் எந்த கெமிக்கலுமே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செடி வளர்த்து ஒரு காய் வந்து பறித்து அதை சமைச்சு சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷமே டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ அப்படி தான் எனக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ சந்தோஷம். ஒரு சின்னதாக ஒரு பூ பூத்தா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன பூவாக இருக்கட்டும், ஒரு காயாக இருக்கட்டும், அதுபோல் எந்த அளவுக்கு வந்து சந்தோஷம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கஷ்டமும் இருக்கும். இந்த மாதிரி செடிகள்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து பூச்சி அரிச்சு செடிகள்லாம் வீணாக போயிடும். ஸோ அப்போலாம் வந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நம்ம இவ்வளோ தூரம் வளர்த்து வந்து செடி வீணாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே போல் தான் நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நினைக்கிறது உண்டு. இப்போ ஏதாவது நம்ம ஒன்று போட்டு செடியெல்லாம் வந்து வளராமல் ஏதாவது ஆச்சு அப்படின்னா, நமக்கே வந்து ஒரு 4 செடி போட்டிருக்கோம், அது வந்து வீணாக போயிடுது, ஒரு மழையிலையோ அழுகி போச்சு அப்படின்னா ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்கும். அதே இது வந்து விவசாயம் பண்ணுறவங்க, விவசாயிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ நெல்லுலாம் போட்டு திடீர்னு வந்து மழை வந்து அந்த நெல் எல்லாமே வந்து வீணாக போய் அவங்க வந்து நெல் அறுக்க முடியாமல் அது எல்லாமே வீணாக போய் இருக்கும்போது அவங்களுக்கு எத்தனை லாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து உணவு தான் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த விவசாயம் வந்து பண்ணுற மக்களுக்கு நம்ம வந்து ரொம்பவே வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து நெல்லில் இது வயலில் போயிட்டு உழுது நமக்கு வந்து எதுவுமே கொடுக்காட்டினா எதுவுமே நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து மாடித்தோட்டத்தில் ஒரு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த செடி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செடி வைக்க முடியுமோ அது எல்லாமே வச்சு நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சாக எனக்கு இருக்குது. இந்த ஒரு 400 ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுருக்கிறதே வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. அதே போல் ஒரு ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலஞ்சாக இருக்கும். ஆர்கானிக் முறையில் பண்ணணும்னா இன்னுமே ஒரு சேலஞ்சு தான். ஸோ விவசாயிகள் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து தரையில் வந்து பண்ணாட்டினா கூட அட்லீஸ்ட் ஏதோ இருக்கிற இடத்துல மாடி தோட்டம் கொஞ்சமாக அமைச்சு அதில் வந்து நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து சந்தோஷம்தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொல்லாங்க இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து பச்சை மிளகா அண்டு தக்காளியுமே நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க என்னோடய மாடி தோட்டத்தில் வந்து காய் எல்லாமே நம்ம வந்து பறிச்சாச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.